பிரம்மா பாபா சொல்லியிருந்தாரு, நானே தெய்வீக திருஷ்டியில பார்த்தேன். மற்றும் உங்க எல்லாருக்கும் தெரியும், கீதையிலும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது அர்ஜுனர் சொல்றாரு, பகவானே உங்களுடைய அழகான ரூபத்தை காட்டுங்க, இந்த பயங்கரமான ரூபத்தை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த விநாசத்தின் ரூபம் எப்படி இருக்கும்? பாபா நமக்கு படிப்பினைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, விநாசம் வர்றதுக்கு நேரமாகும்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா விநாசம் என்பது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. நம்மில் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள்ல அணுகுண்டு அல்லது ஹைட்ரஜன் பாம்பு வெடிச்சு விநாசம் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அந்த குண்டு வெடிப்பினால விநாச ஜுவாலை வெளிப்படும், பூமி நீரால சூழப்படும், மிகப்பெரிய தீவுகள் எல்லாம் தண்ணீருக்குள்ள மூழ்கி போயிடும், மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சு போயிடும், அப்புறம் சத்தியம் வந்துடும் இப்படி நினைக்கிறாங்க. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். விநாசம் என்பது ஒரு விரிவான செயல்முறை. அணுகுண்டுகளும் வெடிக்கும், பனிமலையில் பனிக்கட்டிகள் உருகும், மலைகளிலிருந்து உருகக்கூடிய பனிக்கட்டிகளால வெள்ளம் ஏற்படும், நகரங்கள் மூழ்கி போயிடும். பாபா சொல்லி இருக்கிறாங்க, கடற்கரையில எந்த நகரங்கள்லாம் இருக்குதோ கடலுடைய நீர்மட்டம் அதிகரிக்கிறதுனால அந்த நகரங்கள் எல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி போயிடும் சொல்லி இருக்கிறாரு. இப்ப கடற்புற நகரங்களுடைய அழிவு அவ்வாறு ஏற்படும். சில இடங்கள்ல பூகம்பம் ஏற்படும். பாரதத்தை பத்தி பாபா சொல்லி இருக்கிறாரு, இங்கே இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே உள்நாட்டு கலவரம் நடக்கும், இரத்தத்தின் ஆறுகள் ஓடும். இரத்தத்தின் ஆறுகள் ஓடிய பின்புதான் பாலாரும் நெய்யாரும் ஓடும். ஆனால் இதில் நேரமாகும். எத்தனை ரயில் நிலையங்கள், எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை பெரிய பெரிய கட்டிடங்கள், மாளிகைகள், எத்தனை வைபவங்கள் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டிருக்குதோ எல்லாமே துவம்சமாயிடும். அவற்றுடைய பேரடையாளம் கூட இருக்காது. சத்தியுகத்துல வரவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விநாசம் நடந்தது அப்படின்னு கூட தெரியாத நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த படைப்பு சுத்தமாயிடும். அதற்கு அப்புறம் தான் சத்தியுகம் வரும். இல்லைன்னா அந்த சத்தியுகத்துல வரக்கூடிய தேவதைகள் இது என்ன இப்படி ஒரு பேரழிவு நடந்துச்சான்னு நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய மகிழ்ச்சியில குறைவு ஏற்படும். ஆனா பாபா சொல்லி இருக்கிறாரு, அதற்கு முன்னால எல்லாமே சுத்தமாயிடும். மேலும் நிலத்துக்கு அவ்வளோ உரம் கிடைத்து அது செழிப்பானதா மாறிடும். இப்படி விவரமா பாபா ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் சொல்லி இருக்கிறார். ஆனா கூடவே விநாசத்தினுடைய தேதியை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விநாசத்துக்கான டேட், டைம் இது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்னு பாபா சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னாலேயே நீங்க தயாராகணும்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே தயார் நிலையில, எப்போதும் தயார் நிலையில நீங்க இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கிறார். விநாசம்ங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விநாசம் எப்ப ஆகணுமோ ஆகட்டும், ஆனா அதுக்கு முன்னால பாபாவுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகள்ல கேக்குதா? குழந்தைகளே, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. உங்களுடைய நேரம், சுவாசம் எல்லாத்தையும் நல்ல முறையில பயன்படுத்துங்க. இதெல்லாம் தவறான முறையில பயன்படுத்தினா விகர்மங்கள் ஏற்படும். பாபா என்னதான் சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம். இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம், ஆனா நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. திடீர்னு நோய்கள் வருது, அல்லது தீராத வியாதி வந்துடுது, அல்லது வாழ்க்கையில ஏதோ பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் வந்து நிலைகுலைய போக செய்யுது. அப்படிப்பட்ட நேரத்துல நாம எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இப்போ நாம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தேதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தேதி வர்றதே கிடையாது. இதுவரைக்கும் நாம கவனம் கொடுத்துலனாலும் இப்போத்துல இருந்தாவது நம்ம கவனம் கொடுக்க துவங்கல, நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கலன்னா, சுயத்தின் மீது கவனம் செலுத்தி எச்சரிக்கையாக இருந்து சுய முன்னேற்றம் செய்யலனா அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். எனக்கு இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அல்லது என்ன நடக்க போகுதோ அதை பத்தி நமக்கு முழுசா தெரியாது.
எல்லாம் பாபா கையில தான் இருக்கு. ஆனாலும் நன்மைதான் நடக்கும், தீமையினுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிச்சிருந்தேன்னா, தேவையில்லாத தகராறுகள்ல ஈடுபட்டு நேரத்தை இழந்திருந்தேன்னா, வாழ்க்கையின் இந்த விலை மதிக்க முடியாத கணங்களை பல விதத்துல நான் வீணடிச்சிருந்தேன் அப்படின்னா, இறை சேவையிலும் சுய முயற்சியிலும் ஈடுபடுத்தாம விலை மதிக்க முடியாத சங்கம யுகத்தினுடைய நேரத்தை விரயமாக்கி இருந்தா, நாளைக்கு இரத்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டியிருக்கும். உலகத்துல எப்ப யாருடைய உயிர் போகும் என்பது கேரண்டியே கிடையாது. எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குது, ஆனாலும் நான் அதை வீணடிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நிறைய பச்சாதாபம் தான் ஏற்படும். பகவான் வந்திருந்தாரே, எனக்கு திரும்ப திரும்ப சொல்லி புரிய வச்சாரே, நான் அதுல கவனம் கொடுக்காம நேரத்தை இழந்துட்டனே. இந்த பச்சாதாப நிலைதான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்படும். ஆனால் என் மனதுல ஆறுதல் இருக்குது. அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பலனுள்ளதாக ஆக்கியிருக்கிறேன், இறை சேவையில ஈடுபடுத்தி இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட சேவையை நான் முடிச்சிருக்கிறேன், நேரத்தை வீணடிக்கல. ஆனா நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பாபா எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை முழுவதுமாக வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு முழுமையான முயற்சியை நான் செஞ்சிருக்கிறேன். என் முன்னால இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து அவர்களையும் முழுமையா பின்பற்றுவதற்கான முயற்சியும் செஞ்சிருக்கிறேன். என் முன்னால பிரம்மா பாபாவும் மம்மாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க அடைஞ்ச நிலையை நான் அடையல, ஆனா அவர்களை பின்பற்றுவதற்கான முயற்சி கண்டிப்பா நான் செஞ்சிருக்கிறேன். இந்த முயற்சிகளுடைய விளைவு என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த உடலுக்கு ஏதாவது நடந்தால் கூட எனக்கு அதை பத்தி பெரிய கவலை கிடையாது. பாபா என்னுடைய பைய நிரப்பி இருக்காரு. இந்த உடல் மூலமா பாபா சேவை வாங்கி இருக்கிறாரு. விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மிகப்பெரிய திருப்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் நேரத்தினை நான் இந்த மாதிரி சரியா பயன்படுத்தாம வீணடிச்சிருந்தேன் அப்படின்னா, அது மிகப்பெரிய தவறா அமைஞ்சிருக்கும். அதை விட பெரிய தவறு வேறு எதுவுமே இருந்திருக்காது. இந்த மாதிரி வகுப்பு எடுப்பதற்கு எனக்கு தடை சொல்லியிருந்தாங்க. மருத்துவர்கள் அதிகமான மக்கள் இருக்கிற கூடிய கூட்டத்துக்கு நீங்க போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப உடம்புல பலவீனம் இருக்குது, சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நான் உங்க முன்னால வந்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளாகிய உங்க எல்லாரையும் பார்த்து தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கூடவே வாழ்க்கையில நாம நேரத்தை வீணடித்து தவறுகள்லயே மூழ்கி இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய சுய அனுபவத்தால உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இங்க யாரோ தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் பேசிய இந்த பேச்சை கேட்டு தவறு செய்யறத விட்டுட்டாங்க அப்படின்னா, நான் இத்தனை உடல் சிரமத்துக்கு நடுவுலையும் இங்க வந்தது பலனுள்ளதா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். நான் சந்தோஷப்படுவேன். பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சகோதரர் இப்படி உடல் சிரமத்துக்கு நடுவுல இந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் வந்திருக்க கூடாது, இதோடைய விளைவு என்ன ஆகும்னு அவருக்கு தெரியுமான்னு யோசிக்கிறாங்க. அவருக்கு இத பத்திலாம் கவலை இருக்குதான்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்றேன், என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்லை. எதுக்கு கவலைப்படணும்? நான் பாபாவுடைய மடியில இருக்கிறேன். என்னுடைய கை பாபாவுடைய கையில இருக்குது. பாபாவுடைய குடைநிழல் என் தலைக்கு மேல இருக்குது. பாபா என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். பாபாவை நான் அவ்வளவு நேசிக்கும் போது அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாதா? சாக்காரத்திலேயே நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் என்னை அவ்வளோ நேசித்து எனக்கு அவ்வளோ அன்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த அன்பு எங்க போயிட போகுது? அதனால எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அவருடைய நன்மை அளிக்கக்கூடிய கரம் என் தலை மீது இருக்குது. நானும் எல்லாத்தையுமே பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்ப என் கையில எதுவுமே இல்லை. நான் எல்லா கவலைகள்ல இருந்தும் விடுபட்டவனா இருக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் அப்படி இருக்குது, அந்த விஷயங்களை நான் செய்யாம விட்டுட்டேன். நானும் கூட தவறு செஞ்சிருக்கிறேன். பெரிய தவறுகள் செய்யல, ஆனா சிறிய தவறுகள் செஞ்சிருக்கிறேன். பாபா முழுவதுமாக மனதை உருவமுகப்படுத்த சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு மனநிலையில எப்போதும் நிலைச்சிருக்க சொல்லியிருக்காரு.
மனதின் மூலமா சேவை செய்ய சொல்லியிருக்காரு. நிரந்தர யோகத்துல நிலைச்சிருக்க சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நோயினுடைய நேரத்துல அப்படிப்பட்ட பயிற்சிகளை செய்வதற்கான நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த உடலை நான் விடுறதுக்கு முன்னால அந்த நல்ல ஒரு மனநிலையையும் அடைஞ்சிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாபா அந்த நிலையும் எனக்கு கண்டிப்பா கொடுத்துடுவார். ஏன்னா பாபா கிட்ட எல்லா விதமான வரங்களும் இருக்குது. நான் முயற்சி செஞ்சா அவர் விரும்பினாருன்னா கண்டிப்பா எனக்கு அந்த வரம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு இப்ப வேற எந்த ஆசையோ விருப்பமும் கிடையாது. நான் ஒருபோதும் பாபா கிட்ட எதுவும் வேண்டினது கிடையாது. ஒருபோதும் நான் கைய விரிச்சு யாசகம் கேட்டது கிடையாது. பாபா என்னுடைய ஆயுளை அதிகரிச்சுடுங்க, இன்னும் கொஞ்ச காலம் நான் வாழ விரும்புறேன், இன்னும் நான் இதை செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும், இப்படி எதுவுமே கிடையாது. ஹேண்ட்ஸ் அப். நான் கையை தூக்கிட்டேன். நான் குமாரா இருந்தேன், குமாரா இருக்கிறேன், குமாரா தான் இருப்பேன். ரொம்ப அழகா குமார் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த பந்தனமும் கிடையாது. என்னை போல உலகத்துல சுதந்திரமானவங்க வேற யாரும் இல்லைன்னே சொல்லுவேன். எந்த விதமான பந்தனத்திலயும் நான் என்னை கட்டி போட்டுக்கல. நான் சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமா என்னுடைய சொத்துக்களுக்கு என்ன ஆகும், என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், என் மனைவிக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்துல இருந்தும் நான் விடுபட்டு இருக்கேன். திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையில எத்தனை பந்தனங்கள் இருக்குது. அந்த உறவுகளை பார்த்துக்கிறதுலயே முழு வாழ்க்கையும் கழிஞ்சு போயிடுது. உலகத்துல கூட மக்கள் சொல்றாங்க இல்லையா, திருமணம் செஞ்சுக்கிட்டவரு கழுதைய போல ஆயிடுறாருன்னு சொல்றாங்க. ஏன்னா அவருடைய கால்கள் 2 4 மாறிடுது. அப்புறம் குழந்தைகள் பிறக்க பிறக்க 100 காலுடையவர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுறாரு. அதுதான் சத்பதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் வளர்ந்துகிட்டே போகுது. அத்தனை கால்களையும் இழுத்துக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு நடக்கிறார். நீங்க ராயல் ஆனவர்கள்னு பாபா சொல்லியிருக்கிறார். நீங்க பகவானுடைய குழந்தைகள், நீங்க ராஜகுமாரர்கள். அவர் தலைவன், அந்த தலைவனை சார்ந்தவர்கள் நாம. அவர் என்ன கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுப்பார். நாம வேண்ட வேண்டிய அவசியமே இல்லை. வேண்டுவதை விட இறப்பதே மேல் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட என்ன வேண்டணும்? அவர் கொடுக்காததுன்னு எதுவுமே கிடையாது. கேட்கறதுக்கு என்ன இருக்குது? ஒருவேளை ஏதோ விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட அவர் கொடுத்திருப்பாரு, நான் எடுத்துட்டு இருக்க மாட்டேன். தவறு என்னுடையதா தான் இருக்கும். பாபா பலமுறை சொல்லியிருக்காரு இல்லையா, வள்ளல் கொடுத்துட்டே இருக்காரு, ஆனா எடுத்துக்கிறவங்க தான் களைப்படைஞ்சிடுறாங்கன்னு சொல்றாரு. அவரோ வள்ளல் கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு எது கிடைக்கலையோ அதையும் கூட கொடுப்பாரு. என்னுடைய கவனம் அது மேல போயிருக்குன்னா கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது கூட மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய சுவாசங்களையும் சமயத்தையும் நான் நல்ல முறையில பயன்படுத்தினா என்னுடைய வாழ்க்கையே தன்மியம் அடைஞ்சிரும். மற்றபடி இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த புகார்களும் கிடையாது. கிடைக்கலன்னு எந்த விஷயமும் கிடையாது. பகவானே கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னு நாம சொல்றோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம அதை அனுபவம் பண்றதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். மதுபனை சார்ந்தவர்கள் உலக புகழ் வாய்ந்தவர்கள். இவங்க இன்டர்நேஷனல் மக்கள். நீங்க எங்க அமர்ந்திருக்கிறீங்களோ இங்க இருக்கிறவங்க அமெரிக்கா, ஜெர்மனி அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டை சார்ந்தவங்க கிடையாது. இன்டர்நேஷனல், அகில உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா மக்களுமே மதுபன்காரங்களை ஒரு முன்னுதாரணமா பாக்குறாங்க. பாபா ஒரு அவ்யக்த முரளியில கூட மதுபன் வாசிகளுடைய மகிமை சொல்லியிருந்தார். இதுல சந்தேகத்தினுடைய எந்த விஷயமுமே கிடையாது. காமன் சென்ஸை வச்சு யோசிச்சா கூட மதுபன் வாசிகளை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் வேற யாருமே இல்லை. நீங்க மதுபன்லயே இருக்கிறீங்க. நாங்க இங்க இருந்து வெளியில போனவங்க. அங்க நாம முயற்சி செய்து பாபாவை நினைக்கணும். ஆனா இங்க மதுபனுக்கு வந்தா தானாகவே பாபாவுடைய நினைவு இருக்குது. இங்க நான் மதுபன்ல பாபா கூட விளையாடி இருக்கிறேன். இதோ பாபாவின் குடில் பாபாவுடைய நினைவை ஏற்படுத்துது. இங்க அமர்ந்து பாபா பல கடிதங்களுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னாருக்கு இந்த கடிதங்களை சேர்த்துடுங்கன்னு எனக்கு கொடுத்திருக்காரு.
பாபா இங்க எனக்கு டோலி கொடுத்திருக்காரு. அந்த காட்சிகள் என் கண்ணிலேயே இருக்குது. நான் பாபாவுடைய அறைக்கு போறேன். அது இப்ப மாற்றப்பட்டு இருக்குது. ஆனா இன்னும் கூட பாபாவுடைய கத்தி, பாபாவுடைய அந்த படுக்கை எல்லாமே அங்க வைக்கப்பட்டிருக்குது. அது மேல அமரும் போது அவரோட நான் பேசியது, அவருடைய அந்த அழகான சொரூபம் என் மனக்கண்ணில் தென்படுது. பாபா இங்கிருந்து எங்க எல்லாரையுமே மலைக்கு அழைச்சிட்டு போவார். எத்தனை பகட்டான அந்த நடை, ஃபரிஷ்தாவை போன்ற நடை. உலகத்துல வேற யாருக்குமே அப்படிப்பட்ட நடை இருக்க முடியாது. ஆதி பிதா, ஆதி தேவனுடைய கையில கை சேர்த்து மலையில ஏறக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. அவர் என்ன கைவிட்டுடுவாரா என்ன? ஒருபோதும் நடக்காது. இன்னைக்கும் கூட அவர் கூடவே இருந்தது எனக்கு காட்சிகளாக தென்படுது. அவரை நான் மறக்கவே முடியாது. இன்றும் கூட அவர் நம்ம கூடவே தான் இருக்காரு. அப்படிப்பட்ட பூமியில நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க இங்கேயே வசிக்கிறீங்க. இது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம்.